9 சக்திக்கு அதிபதியாக விளங்கும் பத்ரகாளிக்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். இன்றைக்கி பஞ்சமி திதி 26/9/2025 வெள்ளிக்கிழமை சரியான ராகு காலத்தில் வராகி அம்மன் திருவடியை வணங்குங்கள். இப்போ எல்லாரும் வராகி அம்மனை பார்த்து அந்த கற்பூரத்தை தொட்டு வணங்குங்க, பக்கத்தில் இருக்கிற தீபத்தை வணங்குங்க, இந்த வேப்பலையை வணங்குங்க. வராகி நம்ம என்ன வேண்டுறோமோ அது ஒரே நிமிஷத்தில் நமக்கு அருள் புரிவாங்க. இப்போ இந்த உலகத்தில் 2025 உலக அளவில் இப்போ ஒரு அவதாரமாக வெளியே வந்திருக்கா. வராகி அம்மன் என்றால் உலகம் திரும்பி பார்க்கறது. வராகி அம்மனுக்கு ஒரு தனி கூட்டமே வந்துடுச்சு. பஞ்சமி என்றால் வராகி அம்மனுக்கு எல்லாரும் வந்து வணங்குகிறாங்க. எல்லாருடைய பிரார்த்தனையுமா, வேலை கிடைக்காதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறவங்க, பிரிஞ்சு வாழ்கிறவங்க, வீடு இல்லாதவங்க, கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவங்க, கடன் சுமை உள்ளவங்க, மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, குடும்பத்தில் ஆனந்தமே இல்லை, உடம்பெல்லாம் பிணியாக இருக்குது, மாத்திரை மருந்து எங்களால் சம்பாதிக்கிறது பத்த மாட்டுறது, எங்கள் கஷ்டம் மிக கஷ்டமாக இருக்குது. 9 சக்தியினுடைய வராகி அம்மா ஒரே ஒரு ரோஜா பூ இறங்கியிருக்கேன், 9 சக்தியும் காட்டிட்டு வரேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வராகி அம்மன். இது சிதம்பரம் சிவகாம சுந்தரி. இவங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இவங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. இவங்க நாகசக்தி வடிவில் பத்ரகாளி அம்மன், சூலசக்தி, ராகு பகவான், கேது பகவான் பாம்பு. இவங்க மகாலட்சுமி. சமயபுரத்து மாரியம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், திருக்கடையூர் அபிராமி அம்மன். இங்கே அத்தனை தெய்வத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் வணங்கிக்கிங்க. இப்போ பெருமாள் பிரமாதமாக இருக்கார். அலமேலம்மாள் மகாலட்சுமியோட, கருடாழ்வார் ஆஞ்சனையோடு இருக்கார். எல்லாரும் வணங்கிங்க. இப்போது நம்ம வராகி அம்மன்கிட்ட போய் தீபார்த்தனையை முடிப்போம். வள்ளலாரை பார்த்து வணங்குங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையும் சொல்லுங்கள். எல்லாரும் எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பூஜையில் நான் நிறைவு செய்கிறேன். அம்மா, உங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் தாயி. உன்னுடைய பக்தர்களுக்கும் உன்னுடைய அன்பு பிள்ளை வள்ளலார் அருள்மணிக்கும் இந்த பூஜை நல்ல பூஜையை அமைத்து எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் வெற்றி பெற இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 26/9/25 நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து முப்பெரும் சக்தி பத்ரகாளி அம்மனுக்கு தீபார்த்தனைக்கு செல்கிறோம்மா. பரிபூர்ண ஆசீர்வாதம்.